கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கியா? இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு பல்லெல்லாம் கட்டிடு. இங்க எதுக்குடா வந்த? நான் தான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு சொன்னல. போடா வெளிய. போடா. உனக்கு கிறுக்க பிடிச்சிருக்கு. இத்தனை நாள் பழகணும்னு போய் அடிக்க போறீங்க. உன்ன இந்த சீட்டு காசுன்னு சொல்றீங்களே. அது அப்புறம் இந்த பாபு கொடுத்த பணம் எல்லாத்தையும் எவ்வளவு சீக்கிரம் செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செட்டில் பண்றேன். நம்ம சஞ்சய் தம்பி என்ன படிக்கிறாரு? பிஇ பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்ட மட்டும் இல்ல, பொதுவாவே அவன் பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டான். பாத்தியாடி, என் மாப்பிள்ள ஸ்ரீராம. என்னாச்சு? பாரு நட்ராஜ், இந்த பசங்க தேவையில்லாம என்ன கலாய்க்கிறாங்க. பாஸ், இவங்க என்னோட ஃப்ரெண்டு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு கிளம்புங்க. நீ கிளம்புனா நாங்க கிளம்பினோமா? தோபர்ரா மச்சி, ஆளை பத்தின சீன போறான்டா. ஏய், சொல்றல ஃப்ரெண்டுன்னு. வேணாம், கிளம்பு. ஏய், எனக்கு வேணும். என்னடா பண்ணுவ? பாஸ் விடுங்க பாஸ், விடுங்க. பப்ளிக் பிளேஸ் பாக்குறேன். இல்லனா அவள் தான் உனக்கு. சாரி பாஸ், சாரி. என்னடா மேலலாம் கை வைக்கறான்? அவன் புளிலாம் காட்டுங்கறான். அவன சமாதான பத்த என்ன சமாதான பண்ண? சொல்றேன்ல. வாடா மச்சான். சாரி முது, உனக்கு சண்டைலாம் பிடிக்காது. என்னால முடியல, அதான் சாரி முது. இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்காக சண்டை போட ஒருத்தர் இருக்கான்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நம்பி எங்க வேணாலும் வரலாம். ஏன்னட்டு உனக்கு என் மேல அவ்வளவு பொசசிவ்னஸா? என்னாச்சு? இன்னும் டென்ஷன் போகலையா? அந்த ஷாமு தலைக்கு மேல ஏத்தி விட்டான். ஏன் அவன் எப்ப பார்த்தாலும் உனக்கு பிரச்சனையாவே இருக்கா? அம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பிரச்சனை, அதனால சித்தப்பா வீட்டுக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க. அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நடுவில் போந்து எல்லார்கிட்டையும் கேம் ஆடுறான். சித்தப்பா வீட்டோட பிரச்சனைனா அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி? பிரச்சனைனா வெட்டுக்கு தளவுக்குலாம் நீ கற்பனை பண்ணிக்காத. கோர்ஸ் முடிஞ்சதும் எனக்கு தனியா கடை வச்சு தரேன்னு சித்தப்பா சொல்றாரு. விவரம் தெரியாத பிள்ளைய தனியா பிரிச்சு விடுறீங்களேன்னு அம்மா கோச்சிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நல்லதுதானே சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயும் இந்த அம்மாக்கள் தொல்லை தான் தாங்க முடியல. சரி, இதுல அவனுக்கு என்ன காண்டு? எப்ப பார்த்தாலும் பணம் கேட்டு தொல்லை பண்றான். தரலன்னா அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துறான். இது என்ன ஸ்டூபிடா இருக்கு? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஃபேமிலி இஷ்யூஸ்ல இன்டர்ஃபியர் பண்ண விடாத. சொல்லிட்ட மது, கேட்க மாட்டேங்கிறான். இப்ப கடைசியா நம்ம லவ் மேட்டரா போட்டு கொடுக்க பார்த்தான். ஐயோ, என்னாச்சு? அது எப்படியோ சமாளிச்சிட்டேன். இத எப்போ பக்குவமா பேசி ஓகே ஆகணும்னு எனக்கு தானே தெரியும். அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிருவோம்னு சவால் விட்டு போயிருக்கான். அவனெல்லாம் ஃப்ரெண்டு நினைச்சாலே கடுப்பா இருக்கு. விடு நட்டு, அவன் சொன்னா நம்ம பிரிஞ்சிருவோமா? அவனை பத்தி உனக்கு தெரியாது மது. கடவுளே நேர்ல வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பாத்தியா, மணி அடிக்குது. ஏய், அது கோயில் மணி இல்ல, ஐஸ் வண்டி. நான் என்ன சகுனத்துக்காக சொன்னேன்? சாப்பிடுறதுக்காக தான் சொன்னேன். போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. ஹலோ, நான் சுந்தரி பேசுறேம்மா. சொல்லு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேம்மா. பண்ணு. எப்பமா வருவீங்க? அப்புறம் எங்க இருக்க, யார் கூட இருக்கேன்னு கேப்பியா? இல்ல, நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவேம்மா. அப்ப போய் தொலை. இல்ல, கால்ல அடிபட்டிருக்குன்னு சொன்னலம்மா. நீங்க சொன்னதுனால தான் வந்தம்மா. அதுக்கு நான் வந்து உனக்கு கால் அமைக்க விடணுமா? நல்ல மூட்ல இருக்கிறப்ப ஏன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? வச்சு தொலை. என்னாச்சு மது? யார் போன்ல? என் வீட்டு வேலைக்காரி. வர சொன்னப்ப வராம இப்ப வந்து ஃபோன் பண்ணி தொல்லை பண்றா. லீவ் இட். இன்னும் அந்த வேலைக்காரியை வேலையை விட்டு அனுப்பல. எனக்கு ஷாம் டென்ஷனா, உனக்கு வேலைக்காரி டென்ஷன். இந்தா விடு, வேற ஏதாவது பேசுவோமே. நமக்கு பிடிக்காத பத்தி ஏன் பேசணும்? பிடிச்சத பத்தி மட்டும் பேசுவோம். சுந்தரி, சொல்லுங்க சார். அம்மா நீ பேஷன்ஸ் பார்க்க மாட்டாங்க. என் பேஷன்ஸ் மட்டும் வந்தா வெயிட் பண்ண சொல்லு. அம்மாவுக்கு என்ன? ஏதோ அப்செட்ல இருக்காங்க. டாக்டர் ஆனந்த் சாரை பார்க்கணும். அப்படிங்களா? இந்தாங்க, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன்.
அம்மா அம்மா வா சுந்தரி. என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதம்மா உங்களை பத்தி. இது உங்க பழைய சிரிப்பு இல்ல. ஐயோ அம்மா என்னது? நார்மல் சிசேரியன் மாத்தி மாத்தி மாசத்துல 10 பிரசவமா தான் அட்டென்ட் பண்றேன். ஒவ்வொரு குழந்தையும் பெத்தவ பாக்குறதுக்கு முன்னாடியே நான் பாக்குறேன். அந்த நிமிஷம் எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா? என்னோட ஆசை எல்லாம் அர்த்தமே இல்லாம போகுது. இந்த முறையும் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுந்தரி. அம்மா நீங்க டாக்டர்மா? டாக்டர்னா பெரிய ஆளா? அப்புறம் எதுக்கு கிளினிக்ல அவ்வளோ பெரிய சாமி படம் வச்சிருக்கோம்? குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீலிங்கோட என்கிட்ட வருவாங்க. அந்த பாமர ஜனங்க கிட்ட எல்லாம் குரோமோசோம், ஜீனு, ஜெனட்டிக்ஸ்னு மெடிக்கல் ரீசன்ஸையும் சயின்ஸ் டெவலப்மெண்ட்டையும் பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன். இப்போ எனக்குன்னு வர்றப்பதான் அதோட உண்மையான வலி என்னன்னு தெரியுது. அம்மா என்னதான் சொல்றாங்க? பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு சுந்தரி. நிறைய வலியும் அவமானமும் பட்டாச்சு. இதுக்கு மேல கடவுள் விட்ட வழின்னு போயிட வேண்டியதுதான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நான் மத்தவங்களுக்கு சொல்றத நீ எனக்கு சொல்றியா? இல்லம்மா, நான் உண்மையத்தான் சொல்றேன். விடு சுந்தரி. அப்படியே இல்லைன்னா கூட என்ன கேட்டு போச்சு? ஓம் பிள்ளைங்கள ஒன்னு தத்தெடுத்து வளர்த்துட்டா போச்சு. அம்மா நீங்க தத்தெடுக்கிறதா இருந்தாலும் ஏன் பிள்ளைங்க வேண்டாமா? ஏன் சுந்தரி? ஏன்? என் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க தயங்கி நான் அப்படி சொல்லலம்மா. நட்ராஜும் மதியும் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவங்களால பிரச்சனை மேல பிரச்சனை எனக்கு பழகி போச்சு. எதுக்கு அவங்கள குறைப்பட்டுக்கிறதா இல்ல நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படியான்னு எனக்கு தெரியல. மதியால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கே தெரியும். பத்தாததுக்கு இந்த நட்ராஜா அவன் சித்தப்பா வீட்டுல போய் இருந்துகிட்டு இப்போ என்ன ரொம்ப நோகடிக்கிறான். இந்த பிள்ளைங்களாலேயே வாழ்க்கை பூரா எனக்கு கஷ்டம்தாம்மா. ஏற்கனவே நீங்க நொந்து போயிருக்கீங்க. இவங்கள போய் எதுக்குமா? ஏய் சுந்தரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்கே நீ இவ்ளோ இமோஷன் ஆகுற? தத்து எடுத்தாலும் எடுக்கலனாலும் உன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க மாதிரி தான். நீ கவலைப்படாத சுந்தரி. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தது கண்டிப்பா வீண் போகாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அம்மானு கொண்டாட தான் போறாங்க. சரிம்மா, பேஷன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நான் போய் பாக்குறேன். ஏய் நில்லு, என்னாச்சு? நட்ராஜ தேடி பாண்டிச்சேரிக்கு போயிருந்தப்போ கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. என்ன சுந்தரி இது? வந்த உடனே சொல்றது இல்லையா? வா, மருந்து போட்டு. பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ வா, முதல்ல வா, உள்ள வா, மெதுவா வா. மன்னிச்சுக்கங்க சம்பந்தியம்மா, நான் அப்பவே கடையில் சொல்லிட்டேன். ஏதோ வேலை ஞாபகத்தில் மறந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கங்க. என்ன சம்பந்தி இது? தானம் கொடுத்த மாட்டை யாராவது பல்ல பிடிச்சு பாப்பாங்களா? ஐயோ அப்படி இல்ல, இது எங்க கடமைங்க. எங்க பொண்ணு வாழ வந்த வீட்டுக்கு நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். மதி சொல்லுங்கப்பா. இங்க பாருமா, உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளு. நீ என்கிட்ட கூட கேட்க வேண்டாம், நேரா கடைக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்க. மாப்பிள்ளையோ சம்பந்தியோ கேட்கறதுக்கு தயங்குவாங்க. நீ தான் அதெல்லாம் பாத்துக்கணும். என்ன? சரிங்கப்பா. சரி சம்பந்தி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். நம்ம சம்பந்தி வீடு தானே, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. காப்பியாவது சாப்பிட்டு தான் போகணும் நீங்க. இல்ல, அது சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் காப்பி சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது சம்பந்தி. சரி, என் பொண்ணுக்காக வேணா சாப்பிடுறேன். என்ன ஒரு மாத்திரையை சேர்த்து போடணும், அவ்வளவுதான். போட்டா போச்சு. மதி, போ காப்பி போடு போ. சரிங்க அத்தை. சம்பந்தி, சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்க மேலேயே பாசம் வைக்காத இந்த காலத்துல அண்ணன் பொண்ணு மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கீங்களே சம்பந்தி. உங்களை மாதிரி ஆளுங்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களை மாதிரி 1-2 பேர் இருக்கிறனாலதான் அப்பப்போ மழை பெய்யுது. போன ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியமும்
என் மகனோட நல்ல மனசு சேர்ந்துதான் அவனுக்கு இப்படி ஒரு நல்ல மாமனாரை கொடுத்துருக்கு. சம்மந்தி, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. ஐயோ, நீங்க தருமருங்க. நீங்க உங்களை மாதிரி மாமனார் கிடைச்சது என் மகனோட அதிர்ஷ்டம். இந்த மாதிரி என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் சம்பந்தி. உங்க பெருந்தன்மையான மனசுக்கு உங்க பொண்ணு பெரிய இடத்துல சந்தோஷமா போய் வாழ்வா, கவலையே படாதீங்க. ஜோசியக்காரன் கூட இப்படிதான் சொன்னா சம்பந்தி. உங்க பொண்ணு தோர கணக்கா இருக்கிற வீட்டுல. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. ஏன், என்னாச்சு? இல்ல, உங்க பேரை சொல்லிட்டேன், அதான். பரவாயில்ல, ஜோசியக்காரன் சொன்னது கண்டிப்பா பலிக்கும். நீங்க சொன்னது பழிச்சா போதும் சம்பந்தி. இங்க பாருமா, அம்மா சொன்ன மாதிரியே சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன என்ன நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிட்டு போகுது? சம்பந்தி, அது கோபம் இல்ல சம்பந்தி, வெக்கம். நானும் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். அப்ப நான் கிளம்புறேன் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, வரமா? சரி, நான் வரேன் சம்பந்தி. சரி, வரமா? போயிட்டு சரி வாங்க. மாமா. வாடா. உங்க சித்தப்பா ஏதோ 4 சாமான் வாங்கி போட்டாரு. நாங்க என்ன இல்ல நான் சொன்னோம்? அதுக்காக நாங்க என்னமோ அதை தூக்கிட்டு ஓடி போற மாதிரி அதையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தா எப்படி? மாடியில 2 நாளா துணி காஞ்சிட்டு இருக்கு. நீ எடுக்கவே இல்லை, போய் எடுத்துட்டு வா போ. பாரா, அப்பப்ப கொட்டி வைக்கலனா கொம்பு முளைச்சிரும். அப்புறம் நம்மளே ஒரு நாள் முட்டி பார்க்கலான்னு ஆசைப்படுவா. ஆமாமா. ஆனாலும் மாமனாரு ரொம்ப நல்ல. வாங்கிறியா? ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, அந்த ஆள் மேல கேஸ் போட போறேன்னு தெரியாம இவ்வளவும் பண்ணிட்டு போறாரு. டேய், முதல்ல போய் வாயை கழுவுடா. இப்படி ஒரு தங்கமான சம்மந்தி மேல போய் கேஸ் அது இதுன்ட்டு. மா, என்னம்மா ஆச்சு? கேவலம் ஒரு குக்கர் மிக்ஸிக்காக மொத்தமா மாறிட்டேன். அந்த சொத்தை 3ஆ கூறு போட்டா கூட கோடி ரூபாய்க்கு மேல தேரும். உன்னை நம்பி வெளியே வேற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கேன். டேய், நான்லாம் சீமையில செக்கு ஓடனா இங்க இருந்து என்ன எடுக்கிற ஆள்ரா. உன்னை யோசிக்கிறப்பவே 10 செஞ்சு முடிச்சிருவேன். இப்ப எதுக்கு உனக்கு நீ டமாரா அடிச்சுக்கிற? டேய், அதை விடுறா. நீ எதுக்கு இப்ப கேஸ்னு அடிச்சுக்கிற? அது உன் தங்கச்சி வாழ போற வீடு இல்ல. இத பாருடா, நம்ம சித்ரா அந்த வீட்டுக்கு மருமகளா வாழ போயிட்டா போதும். அந்த நித்யாவுக்கு ஏதாவது ஒரு மாப்பிளைய பார்த்து கொஞ்சமா சீர்சனத்தின் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்படியே அந்த துரையும் வசந்தாவையும் ஒரு சுமாரான முதியோர் இல்லத்தை பார்த்து சேர்த்து விட்டோன்னு வையேன். அதுக்கப்புறம் உன் தங்கச்சி தாண்டா அந்த வீட்டுக்கே மகாராணி. அப்போ எனக்கு இதுவும் இல்ல. கஷ்டப்பட்டு ரூட்டு போட்டு மதிய கல்யாணம் பண்ணது நான். ஏன்டா இப்படி இருக்க? உனக்கு ஒண்ணு இல்லைன்னு யார் சொன்னது? நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு வையேன், நீயும் உன் தங்கச்சி புருஷன் கூட போய் ஒட்டிக்க. யாரு? அந்த உமனா மூஞ்சி சஞ்சயோட. அட போமா. நீ மட்டும் ரொம்ப அழகா, உன் மூஞ்சி தான் தேவாங்க மாதிரி இருக்கு. ஏய் ஏய், நீ சுமாரி. நான் தான் உனக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன்ல. இத பாருடா, மாப்பிள்ளை இப்படி இருக்கிறதா நம்மளுக்கும் நல்லது. அப்பதான் நம்ம ராஜாங்க நடக்கும். நாம கேஸ் போட்டா துரைக்கும் சுந்தரிக்கும் சொத்துல பாதி பாதி வரும். சுந்தரிக்கு வர பங்குல 3 பங்கா போட்டு அதுல ஒரு பங்கு நம்மளுக்கு வர்றதுக்குள்ள நாம தவிச்சு தண்ணி குடிச்சிரோம்டா. எதுக்கு தலைய சுத்தி மூக்க தொடணும்? சித்ரா அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டான்னு வையேன், சுந்தரி மானோ ரோசன் சொல்லி பங்குக்கே வரமாட்டாடா. அப்புறம் மொத்த சொத்து நம்ம கையில தான். ஏமா, இதெல்லாம் ஏதாவது ஈவினிங் காலேஜ் போய் படிச்சுட்டு வரியா? டேய், நான்லாம் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் 4 வார்த்தை இங்கிலீஷ் கத்துருந்தேன்னு வையேன், என் ரேஞ்சே வேறடா. ஏய், எங்கடி என் பொடிடப்பா? இது ஒண்ணு போதுமா உன் ரேஞ்ச் என்னன்னு காட்டுறதுக்கு? டேய், அடுத்த வருஷம் இந்நேரம் கதிர் ஸ்டோர் கல்லாப்பட்டியில உட்கார போறோடா நானு. ஏமா, நீ கதிர் ஸ்டோர்ஸ்க்கு போனா கல்லாப்பட்டி வீட்ல இல்லமா இருக்கும். அநியாயம் எல்லாம் இருக்கு. கோவிச்சிட்டு போன பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கான். வாப்பா, எப்படி இருக்க, என்ன கோபம், ஏன் கோவிச்சிட்டு போனேன்னு அன்பா 4 வார்த்தை கேட்கறத விட்டுட்டு இப்படி தையா தக்கான குதிசா இந்த வீட்டை விட்டு எப்படா போவன்னு தானே நினைப்பு வரும். அவங்களோட குணம் தெரிஞ்சும் இவன் அங்க போக சொன்னதுதான் நான் பண்ண தப்பு. நல்லா இருக்குங்க. பெத்த பிள்ளைய நம்ப மாட்டாங்களாம், யாரோ சொன்னதை கேட்டுட்டு சண்டைக்கு வருவாங்களாம். எந்த ஊர்லயும் இந்த மாதிரி கதையை நான் கேள்விப்பட்டதில்லை. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை அடிக்க கை வாங்கிட்டாளாமே, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாளா?
அந்த சின்ன குட்டி மட்டும் அவ கூட இல்லைன்னா என் பேரனை அடிக்க வந்த கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருப்பேன். விடுங்கம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆட்டம் நானும் பார்க்குறேன். எல்லாம் ரத்தம் சுன்ற வரைக்கும் தாண்டா. ஒத்த ஆம்பளை பிள்ளைய வேண்டான்னு விரட்டிட்டு கடைசி காலத்துல சோத்துக்கு எங்க போவா? தான் வச்சதான் சட்டம்னு சொல்றவங்க அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்க மாட்டாங்கம்மா. கடைசி காலத்துல மகன் காலை பிடிச்சி அழறப்பதான் புரியும். அப்ப கூட இந்த மாதிரி பொம்பளைங்க மருமக சரியில்லை, பேர குழந்தைங்க சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்பதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அம்மா நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்களேன்னு மனசை தளர விடக்கூடாது. இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு உன்னை அவமானப்படுத்தின உங்க அம்மா முன்னால பெரிய ஆளா வந்து வாழ்ந்து காமிக்கணும். இதுக்கப்புறம் நீயே போறேன்னு சொன்னாலும் நான் உன்னை அங்க போக விட மாட்டேன். நீ பாட்டுக்கு இங்க இருந்தே பரீட்சைக்கு போ. படிப்பு முடிஞ்சதும் கடை பொறுப்பை நீயே எடுத்துக்கிட்டு என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறேன். எனக்கு சங்கம் கோயில்னு நிறைய வேலை இருக்கு. நான் சொன்னேங்கிறதுக்காக கடைக்கு வர வேண்டாம். நீ படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகணுன்னாலும் என்கிட்ட சொல்லு. எத்தனை லட்சம் செலவானாலும் நான் வாங்கி தரேன்.